ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. ஸோ இதோடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நமக்கு ஒரு ட்ரேடிங் வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குமா, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நம்ம வந்து என்ன ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரெண்டு கிரவுண்டில் வந்து ரெண்டு டீம்ஸோடைய ஐபிஎல் நடந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே ட்ரம்ப்போடைய அந்த H1B விசாவோட ஃபீஸை வச்சு வந்த நியூஸ். பட் அதோட இம்பாக்ட் வந்து ஐடியில் இன்ஃபோசிஸில் ஆரம்பிச்சு டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரான்னு சொல்லி எல்லாமே வந்து நல்ல ஒரு இறக்கம். கிட்டத்தட்ட ஐடி இண்டெக்ஸ் 3% வரைக்கும் கீழே இறங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 1000 பாயிண்ட்ஸஸ் வந்து ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து இறங்கி இருந்துச்சு. ஒரு பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரவுண்டில் இன்னொரு டீமுக்கு வந்து ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. பட் ஜிஎஸ்டியோடைய ரிஃபார்ம் 2.0 இதோடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளிக்கிழமை போட்டு இந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ் வந்து அன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. அதை நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிறதுக்கு. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் ஆக இருக்கட்டும், அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஆக இருக்கட்டும், அதானி போட்ஸ் ஆக இருக்கட்டும், அதானி பவர் ஆக இருக்கட்டும். ஸோ அதானி பவர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கியூட்டு நோ செல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஐடியை போட்டு அடிக்கிறாங்க, அங்கே இருக்கிற மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு டவுன் கொடுக்குது. பட் அதே நேரம் சேம் பேலன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட நடந்துச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி திரும்பவும் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க நிறைய ரீட்டைலர்ஸ். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே செல்லர்ஸோடைய கண்ட்ரோலுக்கு மாறி செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு இறக்கம். கிட்டத்தட்ட 25,150 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு ரீபவுண்ட் ஆகி மறுபடியும் திரும்பி ஒரு ரிவர்சல்ல போய் க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ இந்த பேஸுக்கு நாளைக்கு வந்து நம்ம எக்ஸ்பைரியில என்ன எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு டெக்னிக்கலா நம்ம வந்து நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிஃப்டி டெக்னிக்கலா இப்போ ஒரு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி இன்னைக்கு செகண்ட் ஹாஃப் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ பட் அந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது 25,320 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸா இருக்கு. அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 25,345 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸா இருந்துச்சு. ஸோ அந்த லெவல்ஸ் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. கீழே நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,150 இருக்கு. பட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னு பார்த்தோம்னா கீழே வந்து 24,900 தான் அடுத்த சப்போர்ட்டா நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பைரியில நாளைக்கு வந்து நம்ம என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு க்ளோசிங் நடந்திருக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு அப்சைடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது 25,300 320 வரைக்கும் போகலாம். ஸோ அங்க நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து புட்டுக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸஸ். இது நான் சொல்றது ஒரு பொசிஷனல். ஸோ இன்ட்ராடேக்கு ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பிரைஸுக்கு மேலேயே நாளைக்கு ஓப்பனிங் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு ஒரு பை சைடு இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கிடைச்சதுன்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கான ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நாளைக்கு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு பொசிஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு கிடைச்சா அது ஒரு பொசிஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இன்ட்ராடேல நாளைக்கு ஒரு புட் என்ட்ரிக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த ரிவர்சல் நடக்கணும். ஒருவேளை அப்படி இல்லாம
நாளைக்கு இந்த 150ங்கிற சப்போர்ட்டை உடைச்சதுன்னா கிட்டத்தட்ட அது கீழே தான் வந்து மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கீழே போகும்போது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸா நமக்கு என்ன ஆகும்னா இந்த சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்தா ஒரு புட் என்ட்ரி நம்ம வந்து பேஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா 24,900 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.